வரலங்க. கல்லணையோட ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு அணைக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சுமார் 2500 வருஷம் பழமையான அணைக்கட்டு சொன்னாங்க நம்ப முடியும். வெளிநாட்டோட அந்த போக்கை வந்து கட்டுப்படுத்தி 2 வாய்க்கால பிரிச்சு விடுங்க. அது கல்லணை உலகத்துல முதல் அணைன்னு சொல்லுவாங்க. அது 15 கிலோமீட்டர் தள்ளி அதோட ஒரு பழமையான அணை இருக்கு அப்படின்னு பல மக்களுக்கு தெரியுவீங்க. இன்னைக்கான வீடியோ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கல்லணைக்கு தான் வந்திருக்கோம். கல்லணையோட முழு வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. நம்ம கல்லணைக்கு மட்டும் வரலங்க. கல்லணையோட ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு அணைக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கல்லணையை பற்றி சொல்லணும்னா நம்ம மாமன்னன் கரிகால சோழன் கட்டிய ஒரு உலக அதிசயம். நம்ம தமிழரோட கட்டிடக்கலையை உலகுக்கு எடுத்துக்காட்டுற ஒரு அதிசயமாக நம்ம தமிழினத்துக்கு விளங்குது. இந்த ஒரு உலக அதிசயத்தை பத்தாவது இன்னொரு உலக அதிசயமும் அதே சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. இதோட 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த அணை இருக்குங்க. கல்லணைக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? அந்த அன்னைக்கு தாங்க நீங்கள் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த அணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் சொல்லப்படுற தஞ்சாவூரில் தான் அமைஞ்சிருக்கு. இதோட கரண்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லாம் பார்த்து வாங்க காய்ஸ். பார்த்துருப்பீங்க, போன ஷாட்டில் சொல்லியிருப்பேன். நம்ம கல்லணையிலேருந்து இந்த கல்லணையோட ஒரு பழமையான அணைக்கு நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு அணைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இதாங்க அந்த அணை, இதாங்க கச்சமங்கல் அணைக்கட்டு. இது வந்து சுமார் 2500 வருஷம் பழமையான அணைக்கட்டுன்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? ஆமாங்க. வாங்க இந்த அணையை பற்றி முழுசாக சொல்கிறேன். போய் பேசிட்டு போகலாம். பாருங்க, இதாங்க அந்த வெண்ணாறு. இந்த வெண்ணாற்றோட அந்த கரை விரண்டு ஓடுற அந்த வெண்ணாற்றோட அந்த போக்கை வந்து கட்டுப்படுத்தி 2 வாய்க்கால பிரித்து விடுதுங்க. அது இந்த அணை, இதாங்க அந்த அணை. இந்த கவர்மெண்ட் வந்து 2016 இந்த அணை ரொம்ப இந்த தண்ணி போகிறதுனால ஒழுகுறதுனால இது வந்து திருப்பி வந்து சீரமைச்சிருக்காங்க சிமெண்ட் பூசி. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தாங்க இது. எந்த இடத்துக்கு போனாலும் இதை ஒன்று மறந்துடுறாங்க. இந்த கோயிலை, இந்த அணையை யார் கட்டினா அப்படின்னு சரியான தகவல் என்னென்னா, இந்த அணையை வந்து சேந்தன் அலிசின்னு ஒரு மன்னர் தான் கட்டியிருக்காரு. பொதுவாகவே சோழ மன்னர்கள் தான் அணை மேலே நல்லா இதாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அங்கே கட்டினதும் கரிகால சோழன் தான் கல்லணையை கட்டியிருக்காரு. 15 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற கல்லணையை. இங்கேயும் அதே மாதிரி தான் வெண்ணாருக்கு குறுக்கில் இருக்கிற இங்கே கச்சமலை அணையை ஒரு சேந்தன் அலிசின்னு ஒரு மன்னர் தான் கட்டியிருக்காரு. இந்த மன்னரோட வரலாறு இந்த பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க, இதுதான் இந்த அணை. இந்த அணை சும்மா 2500 வருஷங்க. இப்போ இதில் மொத்தம் 8 கண்கள்னு சொல்லுவாங்க. 8 கண்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கண்கள்லாம் முதல்ல என்னன்னா, வாங்க இப்போ சொல்லுவாங்க கல்லணை உலகத்தில் முதல் அணைன்னு சொல்லுவாங்க. அது 15 கிலோமீட்டர் தள்ளி அதோட ஒரு பழமையான அணை இருக்குது அப்படின்னு பல மக்களுக்கு தெரியுவீங்க. அப்போ தான் நம்ம தமிழனா பிறந்ததுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும். வாங்க போகலாம். இப்போ தண்ணி இல்லாதனால இப்படி கிடக்கு. வாங்க அடியே போய் பார்ப்போம். அந்த 8 கண்கள்லாம் என்னன்னு சொல்கிறேன். நல்ல ஒரு நீர்த்தேக்கத்தை சேமித்து வச்சுருக்காங்க நம்ம பல தமிழர்கள் எந்த அளவுக்கு யோசித்து இங்கே நெறிமலை முதல்ல இங்கே எங்கேருந்து இந்த கற்களை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு பல பேர் கேள்வி வந்திருக்கோம். இந்த கற்களில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இது பக்கத்தில் இங்கே இருங்க, இங்கிட்டு பாறையாக இருக்குல்ல, என்ன அது பாறை என்னடா இருக்குன்னு யோசிக்க புரியுது. இது பேர் தான் நெறிமலைன்னு சொல்லுவாங்க. நெறிமலை இங்கிட்டு சுற்றிலும் மலைகளாக சூழ்ந்து இருந்திருக்கு. அதெல்லாம் வெட்டி தான் அந்த பாறைகளை பிளந்து தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணை இருக்குல்ல, இந்த கண்கள்னு சொன்னல, அது என்னன்னா இதாங்க அந்த கண்கள். இதுதான் நீர் செல்லும் வழின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நீர் செல்லும் வழி. பாருங்கள், இது 2500 வருஷமாக இதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், 2500 வருஷமாக இதுக்குள்ளேருந்து தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். வலுவலுப்பாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் இந்த கண்கள் சொல்லப்படுறது. இந்த பல ஓட்டைகளோடைய தண்ணி வரும்ல, அது இதுவும் ஒன்று. இதாங்க நம்ம படம் தமிழர்களோட கட்டிடக்கலையே. அந்த காலத்தில் செங்கலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குல்ல, இந்த கண்கள் சொன்னல, இது தென்கரை கண்ணுன்னு சொல்லுவாங்க. தென் பக்கம் இருக்க அந்த கண், அந்த நீர் செல்லும் வழி இருக்கும், அங்கிட்டு இருக்கும். அது அந்த எங்கே போகுதுன்னா, அது வழியாக அந்த வாய்க்கால் போய் எங்கே தெரியுமா போகுது, அது வந்து கள்ளப்பெரம்பூர் சொல்லிட்டு ஒரு வாய்க்காலுக்கு ஒரு பெரிய ஏரி இருக்கிற இடத்துக்கு போகுது. அங்கே போய் அது சேருது. அதுக்கப்புறம் வடக்கரை மதகுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே போகுதுன்னா, வடக்கரை மதகு எங்கே போகுதுன்னா பிள்ளை வாய்க்கால்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்கால் வழியாக போய்
அதுக்கு அலிசிக்குடி இந்த சேந்தன் அலிசி இந்த மன்னர் தான் இந்த அணையை கட்டினா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த அலிசி அந்த சேந்தன் அலிசியோட பேரை சொல்கிற மாதிரி இங்கே இங்கே அலிசிக்குடின்னு ஒரு ஊருக்கு தான் போகுது. அந்த மன்னரோட பேர் தான் அந்த ஊருக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மன்னர் ஒரு வேளை அந்த ஊரில் வாழ்ந்துருப்பாரா இல்லாட்டா அவரோட கோட்டை அங்கே இருந்திருக்குமான்னு கூட தெரில. இந்த அளவுக்கு நம்ம சேந்தன் அலிசியோட வரலாறு இப்படி இருக்குது. இது வந்து சும்மா அந்த கல்வெட்டு வழி எப்படி இந்த அணை வந்து இவ்வளோ பழமையானதுன்னு சொல்கிறாங்கன்னா, நற்றிணை குறுந்தொகைன்னு போல் பல நூல்களில் வந்து இந்த அணையை பற்றி குறிப்பு இருக்குது. இப்போ இங்கே ஒரு கல்வெட்டை பார்த்தேங்க. ஒரு கல்வெட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அந்த நீர் செல்லும் பாதைக்கிட்ட அங்கிட்ட இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து வடக்கரை கண் சொன்னல, பிள்ளை வாய்க்கால் வரையும் போகணும்னு சொன்னல, அந்த கண் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாயக்க மன்னரால் விஸ்வநாத நாயக்கர மன்னரால் 16ஆம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான கல்வெட்டு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போகலாம். கைஸ் பார்த்துருப்பீங்க இந்த அணையோட அழகை. இந்த அணை இப்போயும் அப்படி இருக்குன்னா தண்ணி வர்றப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 1 மாதம் ஆகுமா தண்ணி வர்றப்ப. அதுக்கப்புறம் ஒரு தண்ணியை ஷார்ட்டே போடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதாங்க அந்த கோயிலை பார்த்துட்டு அந்த வழியாக அந்த காமிங்களேன், அந்த வழியாக வர்றப்ப அந்த வழியாக ஏறி வந்தோம். வர்றப்ப இங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. இது சாதாரண கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து ஒரு முனி கோயிலாம். இது ஒரு காவல் கோயிலாக இருக்குது இந்த அணைக்கு. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் கூட நம்ம பார்த்து ஒத்துக்கலாங்க. ஓகே இது இப்போ வச்ச கோயில் சமீபத்தில் வச்ச கோயில்னு வச்சுக்கலாம். இது கிட்ட போய் பார்த்தா தெரியுது செங்கல் கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க. இப்போ கற்கோயிலுக்கு கட்டுறதுக்கு முன்னாடியே செங்கல் கற்களால் கட்டப்பட்டுருச்சு கோயில். ஏன்னா செங்கலுக்கு அப்புறம் தான் ஒரு சில பல வருஷத்துக்கு அப்புறம் தான் கற்கோயிலால் அழியாமல் இருக்கணும், பல புயல்கள் தாங்கணும்னு சொல்லிட்டு கற்கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க. அது பாருங்க எந்த பார்த்தாலே தெரியுது பழமையான கோயில். நான் உள்ளே போக முடியாதுங்கனால ஒரு சில காரணங்கள் இருக்குது. பாருங்கள் இதுதான் இது ஒரு மாதிரியாக மதகுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 கண் மதகு இருக்குது பாருங்கள். இந்த அணையை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இயற்கை ஒரு இதை அழகு அப்படியே இது பண்ணுற ஒரு அணைங்க. நம்ம சேந்தன் அலிசி எந்த அளவுக்கு சேந்தன் அலிசி பாதிதான் ஆகணுமா. இப்போ இருந்திருந்தானே இப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். இதாங்க அந்த 2 இது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செங்கு கற்கள் நிறைய கிடக்கு. இது வந்து இப்போ சமீபத்தில் போடப்பட்டதுங்க. ஏறுங்க இது நல்லா காமிங்கண்ணே. இப்போ பார்த்தாலே தெரியுது. பாருங்க எத்தனாயிரம் வருஷமாக இது இப்படியே இருக்குன்னு தெரில. இப்போ எத்தனாயிரம் வருஷமாக இருந்தது இந்த கல்லை பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு பழமையானது. சரி வெயிட்டை வச்சு சொல்லலாம். கீழே பாருங்கள் செங்கு கற்களால் என்ன ஒரு கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாதை. எது தென்கரை மதகு எது வடக்கரை மதகுன்னு தெரிலங்க. ஏன்னா இந்த வடக்கரை மதகு வந்து ஒரு நாயக்க மன்னரால் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இதாங்க அந்த இயற்கை அழகை உள்ளடக்கிய ஒரு அணைங்க. இப்போ கல்லணைக்கு வந்து எல்லாமே கல்லணைக்கு போவீங்க. இப்போ கல்லணைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. இப்போ கல்லணைக்கு போனீங்கன்னா இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்குங்க. அதான் சொல்லணும். இது வந்து சும்மா பக்கத்தில் தாங்க இருக்குது. கல்லணைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஏன் இது பண்ணுறீங்க? கல்லணைக்கு பக்கத்தில் இருக்குது. வாங்க எல்லாமே வாங்க. அதுங்க அதுக்கு இந்த அணையோட மிச்சங்கள்லாம் இருக்குது. பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு. இதாங்க அந்த வெண்ணாறு ஏன் பேர் வந்திருக்குன்னு இப்போ தாங்க தெரியுது. வெள்ளை கலர் மணல் இருக்குனால இப்படி இருக்குமான்னு தெரில. பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இருக்குல்ல இந்த ஆற்றுல இருக்குல்ல, இந்த ஆற்று மணலில் ஒரு சில நாள் அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி நடக்குமாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில மக்கள் வந்து என்ன காலங்காலமாக இங்கேருந்து இந்த ஆற்று இருக்குல்ல, இந்த ஆற்றை வந்து அலசி பார்ப்பாங்களாம். அது வந்து ஒரு பாரம்பரிய மரபு சார்ந்த ஒரு விஷயங்க. பல ஆயிரம் வருஷமாக அது நடந்துகிட்டு இருக்குது. பல 100 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து இது சும்மா அலச மாட்டாங்க. இதில் பல நகைகள்லாம் கிடைக்குமா. ஏன்னு தெரில. அந்த காலத்து இந்த நகை என்னன்னு தெரில. இப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க. இது என்னடா ஏதோ ஒரு ஊருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காங்க. இது எங்கள் அப்பாயி பிறந்த ஊர். இது எங்கள் அத்தை ஊர். இது எங்களுக்கு நிறையா தடவை வந்திருக்கோம். இதோட இப்போ தான் இந்த வரலாறு தெரியுது. பாருங்க இந்த அளவுக்கு இருக்குண்ணே.
இந்த நல்ல தண்ணி மட்டும் திறந்து விட்டாங்கன்னா தாங்க இந்த சைடு இருக்கிற விவசாயிகளுக்குன்னா நல்ல ஒரு விவசாயம் பண்ண முடியும். இந்த விவசாயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி பல கோயிலுக்கு போக எனக்கு தோணும். பாருங்கள் கைஸ், பார்த்துருப்பீங்க நம்ம கச்சை மக்கள் கணை கட்டு ஒரு அதிசயத்தை உள்ளடக்கி இதுதாங்க. இப்போ வந்து பிள்ளை வாய்க்கால் வழியாக ஒரு வடக்கரை மதக்கு போகும்னு சொன்னேன்ல, அது இதுதாங்க. இதுங்க அந்த நாயக்க மன்னரால் கட்டப்பட்டுச்சுங்க. பாருங்கள், இங்கே ஒரு கல்வெட்டு வர இருக்குங்க, அந்த மூலையில் இருக்குது. அது இறங்கி காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். அந்த கல்வெட்டில் தான் இந்த கோயிலை பற்றி இந்த வாய்க்கால் யாரால் கட்டப்பட்டுருக்குன்னு பேசியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு நாயக்க மன்னரால் 16ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டிருக்கு இந்த வாய்க்கால். இதனால தான் இந்த பக்கத்து இந்த வழியாக இருக்கிற எல்லா மக்களும் இதனால தான் செழிப்போடு வாழ்ந்துருக்காங்க. இப்போ விவசாய பாசனத்திற்கு இந்த வாய்க்கால் ரொம்ப உதவி இருக்குங்க. இந்த அணை இருக்குது பாருங்கள். இந்த அணையினால் மட்டும் 15,000 ஏக்கருக்கு மேலே இருக்கிற நிலங்கள் வந்து பாசனம் போயிடுதுங்க. பார்த்துங்க, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு மக்கள் வாழணும், மக்கள் சந்தோஷமாக எல்லாமே நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு கற்களால் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எதுவும் சும்மா ஏரி குளத்தை கூட தூரு கூட வர மாட்டோம். இப்போ இது நம்மளை சொல்லக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம காலத்தில் விட அடுத்த காலம் நமக்கு வருங்காலம் நம்ம மக்கள் வந்து நல்லா பயனடையணும். வருங்காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து நல்ல பயனடைஞ்சு பல மக்கள் வந்து சந்தோஷமாக வாழணும், செழிப்போடு வாழணும்னு நினச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதாக வடக்கரை மதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காமிச்சிருக்கீங்க. இது வழியாக தண்ணி போய் தான் பிள்ளை வாய்க்காலுக்கு போய் பல மக்கள் 2500 வருஷமாக இருந்தால் தண்ணி போய் பல மக்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதை வெள்ளாமல் போட்டிருக்காங்க. இது இல்லைன்னா இங்கே எவ்வளோ ஆயிருக்கும். இந்த இடமே இந்த நெற்களஞ்சியம்னு சொல்லவே முடியாது. இந்த தஞ்சாவூருக்கு நெற்களஞ்சியம் ஆகிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு மதுக்கு தாங்க. இந்த சைடு தான் வெள்ளாமல் பண்ணுறதுக்கு இது ஒன்று தாங்க காரணம். தண்ணி அடித்து எந்த அளவுக்கு பள்ளமாயிருச்சு பார்த்தீங்களா. ஒரு காலத்துலேருந்து எத்தனாயிரம் வருஷமாக இப்படியே இருக்குதுன்னு நமக்கு தெரில. பாருங்கள், தண்ணி வந்தோன்னே உங்களுக்கு வீடியோ எடுத்து தனி வீடியோவாக போடுறேங்க. அப்போ தான் ஒரு அழகு உங்களுக்கு தெரியும். இது ஏதோ ஒரு ஊரில் போய் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இது வேறு யார் ஊரில், எங்கள் ஊர் தாங்க. எங்கள் அத்தை ஊர் தான், எங்கள் அப்பா பிறந்த ஊர் தான் இது. இதுதாங்க அத்தை பசங்க. பாருங்க சசித் வாடா.